ஹலோ வணக்கம். நான் சேலத்திலிருந்து சுகநாடி ஜோதிட ஆசிரியர் விஜயம் பேசுகிறேன். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியை பார்த்து கொண்டுள்ள ஜோதிடர்களுக்கும் ஜோதிட நண்பர்களுக்கும் ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறவர்களுக்கும் ஜோதிடம் கற்றுக்கொண்டுள்ள அனைத்து ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் என் காலை வணக்கம். எம்கேஎஸ் அஸ்ட்ரோ டிவியில் வாரத்தில் ஒரு வீடியோ 10 நாள் கூட வேலை இருந்தால் கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்தால் போடுவோம். எப்படியும் வாரம் ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோ அனைத்துமே உங்களுக்கு தான். ஏன்னா நிறையா விதிமுறைகளை நச்சுன்னு எங்கள் விதிமுறை இருக்கும். நம்ம விதிமுறையை ஃபாலோ பண்ணி ஜோதிடர்கள் சொல்லிட்டு இருக்கிறாங்க, ஜோதிடம் ஆராய்ச்சி பண்ணுறீங்க, பழகிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி சொல்கிறீங்களே நம்மக்கிட்ட, இந்தமாரி உங்கள் விதி நல்லா இருக்குது, அந்த விதி பார்த்து இப்படி சொன்னேன், அந்த விதி சொன்னதுக்கு ஆமாங்கிறாங்க அப்படின்னு நிறைய நண்பர்கள் நமக்கு ஜோதிடத்தை பார்த்துட்டு நம்ம சுகநாடி விதிமுறை நல்லா இருக்குதுன்னு சொல்லி ஜாதகம் பார்க்குறாங்க. அவங்களும் சொல்கிறாங்க, ஜோதிடம் கற்றுக்கிட்டு வரீங்க அவங்களும் சொல்கிறாங்க, ஜோதிடத்தை பற்றி தெரியாதவங்க கூட ஜோதிடத்தை இதை பார்க்குறாங்க, எங்கள் ஜாதகத்தில் நீங்கள் சொன்ன முறை இருக்குது அப்படின்னு எல்லாம் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம இந்தமாரி வாரம் ஒரு வீடியோ சுகநாடியை தெளிவாக சொல்லும். அந்த தெளிவாக சொல்கிறத நம்ம பார்க்குறோம், ஜாதகம் பார்க்குறோம், பார்த்துட்டு நம்ம இதுமாரி வீடியோவில் பதிவு பண்ணி அந்த விதிகளெல்லாம் சொல்கிறோம். அப்போ இந்தமாரி ஜோதிடம் கற்றுக்கிறவங்க ஐயா நீங்கள் சுகநாடி என்னும் ஜோதிட ரகசியம் 2 புக்கு எழுதிருக்கிறீங்க, அந்த புக்கு வேணும்னு சொல்லி கேட்டு வாங்குகிறாங்க. கிளாஸ் எடுக்கிறோம், அந்த கிளாஸோட பிடிஎஃப்பும் கேட்டு வாங்குறாங்க. இதெல்லாம் மக்களுக்காக தான். போன வாரத்தில் கூட மெட்ராஸில் போய் ஸ்டார் அகாடமியில் கிளாஸ் எடுத்தேன். அந்த பிடிஎஃப் கூட நிறையா மக்கள் வாங்கிக்கிட்டாங்கன்னு வாங்கிட்டே இருக்கிறாங்க. அது வேணுங்கிறீங்க எனக்கு வாட்ஸ்அப்பில் பிடிஎஃப் வேணும் ஐயா அப்படின்னு கேளுங்க, உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிவிடுவேன், அனுப்பிக்கலாம். இப்போ நான் போன வாரத்தில் ஒரு ஜாதகம் பார்த்தேன். அந்த ஜாதகம் பார்த்துட்டு என்ன சொன்னேன், அவங்களும் ஆமானாங்க. அதை தான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். இது ஒரு ஆண் ஜாதகம். 9/12/2002 2:10 AM விடிய காலம். நாமக்கல்லில் பிறந்திருக்கிறாரு. இது ஒரு ஆண் ஜாதகம், பையன்தான். அப்போ பார்த்தீங்கன்னா கன்னி லக்கணம். லக்கணத்துக்கு 2ல் செவ்வாய் சுக்கிரன், 3ல் சூரியன் கேது, 4ல் புதன், 5ல் சந்திரன், 9ல் ராகு, 10ல் சனி, 11ல் குரு மாந்தி. இது ராசி கட்டம். நவம்ச கட்டம் பார்த்தீங்கன்னா கடக லக்கணம், லக்கணத்தில் சந்திரன், துலாமில் சனி, விருச்சிகத்தில் கேது, மகரத்தில் சூரியன் செவ்வாய் சுக்கிர மாந்தி, கும்பத்தில் ராகு, கும்பத்தில் குரு, ரிஷபத்தில் ராகு புதன் குரு. இப்போ இது நவம்ச கட்டம் வந்துடுச்சு. பிறந்த காலத்தில் சந்திரன் திசை 1 வருஷம் 10 மாதம் 8 நாள், செவ்வாய் ஒரு 7. இப்போ ராகு திசையில் சுக்கரம்பத்தி ஓடுது. நம்மளோட உணவு கொடுக்குறாங்க. பார்த்துட்டு நம்ம சொல்கிறோம், இந்த ஜாதகம் ஒரு ஓமம்மா, வாய் பேசாதுமா, படிக்காதுன்னா நம்மளை மாரி படிக்காது. ஓம ஜாதகமாக இருந்தாலும் ஓம ஜாதகம் அவங்க சாடையில் பள்ளிக்கூடம் சொல்லித்தராங்க, நம்ம அதை சொல்லலை. இது வாய் பேசாது, படிக்காது மாதிரி ஒரு ஜாதகம் ஓமை அப்படின்னு அவங்க அப்பனும் அம்மாலுமே வந்திருந்தாங்க. இன்னும் சொல்லப்போனால் இந்த ஜாதகனுடைய அப்பா சோசியக்காரர், அவருக்கு நல்ல சோசியம் தெரியுது. அவங்கெல்லாம் அந்த ஜாதகத்தெல்லாம் கேட்டுட்டு, இந்த ஜாதகம் ஊமை, இது வாய பேசாதுமா, நார்மலாக நம்மளை போய் படிக்காதுமான்னு. இல்லைங்க, ஊமை ஜாதகம் தான், ஊமை தாங்க, வாய் பேசலை, ஆனால் நாங்கள் அந்த ஊமை பள்ளிக்கூடத்தை சேர்த்துக்கிறோம், நல்லா படிக்கிறேன் அப்படி அவங்க சொல்லித்தராங்க. அது விஞ்ஞான வளர்ச்சி, அதெல்லாம் சொல்லி கொடுத்துருவாங்க, நல்லாயிருக்கும். சரி, அவங்க அம்மாவும் அப்பனும் கேட்குறாங்க, வாய் ஊமை தாங்க, படிக்கிறான், ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கணும்ல, அவனுடைய எதிர்காலம்லாம் எப்படி இருக்கும், கல்யாணம் ஆகுமா, குடும்ப குட்டி இருக்குமா, ஏதோ ஒரு தொழில் செஞ்சு பொழைச்சிக்கோனா, அவனை ஒரு ஆளாக்கணும்ல அப்படின்னாங்க. வாய் தான் ஊமை. லக்கணம் சந்திரங்கால், சந்திரன் லக்கணத்தில் ஆத்மா பலமாக இருக்குது, உஷாரான பையன் தான். வாய் தான் ஊமை, திறமையான பையன், போய் படிச்சுக்குவான், நல்லா உழைப்பான், சம்பாதிப்பான். 7ஆம் அதிபதி குரு உச்சம் பெற்று இருக்குது. உச்சம் பெற்று சந்திரனை பார்க்குது, கல்யாணம் ஆகும், குழந்தை குட்டியெல்லாம் பிறக்கும். அதெல்லாம் எந்த ஃபால்ட்டும் இல்லாமா, எதிர்காலம் நல்லா இருப்பாங்க. பையனும் சம்பாதிப்பான், வேலைக்கு போவான், கல்யாணம் பண்ணுவான், குடும்பத்தோடு இருப்பான்.
அப்பா அம்மாலாம் கல்யாணம் பண்ணி பார்த்து அவனை நல்லா குடும்பத்தோடு வச்சுருந்தாம போய் சரி அப்படின்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி வர்றோம். இந்த ஜாதகம் அப்படியே கேட்டார், ஐயா எனக்கும் நானும் ஜோசியம் பார்த்துட்டு தாங்கிறேன், எனக்கும் ஜோசியம் தெரியும், ஆனால் நீங்கள் உங்கள் யூடியூப் சேனலில் பார்த்துட்டு தான் நாங்கள் வந்தேன், இந்த ஓம்பனை பார்த்தோன்னு சொன்னீங்க, அது எந்த மாதிரியான விதிமுறை சொல்லுங்கள் ஐயானார். அவருக்கு சொன்னதை உங்களுக்கும் சொல்கிறோம் கேட்டுங்க. லக்கணங்கிறது ஜீவாத்மா, 2ஆம் இடங்கிறது வாயு, 3ஆம் இடங்கிறது குரல் வளம், தொண்டை. இப்போ லக்னாதிபதி புதன் 4ல், கேதுக்கால் கேது உச்சம், அப்போ லக்கணம் பலமாக இருக்குதுன்னு அர்த்தம். 2ஆம் அதிபதி யார்? சுக்கரன். 3ஆம் அதிபதி செவ்வாய். 3ஆம் அதிபதி 2 பேரும் லக்கணத்துக்கு 2ல் சுவாதி 2ஆம் பாகத்தில் இருக்கிறாங்க. 2ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியும் ராகு காலில் சுவாதி 2ல் நிற்கிறாங்க. ராகு தனக்கு 8 நேசம், அப்போ 2, 3 பலன் இழந்து போயிடுச்சு. வாய் ஊமை ஆமாங்கன்னு விட்டார். இதாங்க 2ஆம் அதிபதி 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி பகை நீசம் அஸ்தங்கம் 6, 8, 12 இருந்தாவே வாய் பேச மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ இதில் நல்லா உள்வாங்கிக்கணும், நல்லா புரிஞ்சிக்கணும். 3ஆம் இடம் கெட்டு போயிருக்குது இல்லையா, அவனுக்கு எதிர்காலத்தில் குழந்தை பிறக்குமான்னு கேட்டிங்கல்ல, 3ஆம் அதிபதி தான் கெட்டு இருக்குது. 3ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் இருக்குல்ல, 3ஆம் பாவத்தில் கேது உச்சமாகுது, சூரியன் பலமாக இருக்கிறாரு. சூரியன் புதனுடைய கால், லக்னாதிபதி புதன் 4ல், கேதுக்கால் கேது உச்சம் இல்லையா, இந்த வீரியத்தன்மை இருக்கும், குரல் வளம் தான் எல்லா பேரும். ஏதோ ஒன்றை கொடுத்தது ஒன்றை கெடுத்துப்படும். வாய்தான் ஊமையை கொடுத்தான ஒழிஞ்சு வீரியம் உண்டு, குழந்தை பாத்தியம் உண்டு, குடும்பமும் உண்டு, அதெல்லாம் கிடைக்கும் லக்கணம் வலுவாக இருக்கிறதுனால. அப்போ நமக்கு 2ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி, 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தனக்கோ லக்கணத்துக்கோ 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று இருந்தால் வாயு ஊமை. இதை வச்சுக்கிங்க. இப்போ நீங்கள் கன்னி லக்கணமாக இருக்கிறதுனால அதை போட்டு நீங்கள் பார்த்துக்கிறீங்க. இதே சிம்ம லக்கணமாக இருக்குதுன்னு வச்சிங்க, ஏன்னா 2 மணி நேரத்துக்கு ஒரு லக்கணம் மாறும். ப்ளஸ் இதுக்கு முன்னாடி இந்த லக்கணம் கன்னி லக்கணமாக இருக்கிறனால வாயு ஊமையாக பிறந்திருப்பான். சிம்ம லக்கணத்தில் ஒரு குழந்தை பிறந்திருக்கும். 800 கோடி மக்கள் இருக்கிறாங்கல்ல உலகத்தில். அப்போ சிம்ம லக்கணத்தில் ஒருத்தர் பிறந்திருந்தா அது எப்படி சொல்லுவீங்க? 3ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேச அஸ்தங்கம் பெற்றால் ஜாதகனுக்கு வீரியத்தன்மை இல்லை, அப்படி தான் சொல்லணும். இப்படி எடுத்துக்கணும். ஒவ்வொரு ஜாதகத்தையும் ஒரு அமைப்பை எடுத்துக்கணும். அப்போ கடக லக்கணமாக இருந்தால், ஒரு ஆண் ஜாதகம் கடக லக்கணமாக இருந்து இந்தமாரி 4ஆம் பாவத்தில் 4ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி தனக்கோ லக்கணத்துக்கு 6, 8, 12 பகை நேச அஸ்தங்கம் பெற்றிருந்தால் வீடு, சொத்து, பத்து, ஆடும் பொருள் அசைமல்லி இல்லை, இப்படி தான் எடுக்கணும். மிதன லக்கணமாக பிறந்திருந்தால் 5ஆம் இடம் புத்திர பாக்கியம் கிடைக்காது. ஒரு ஆண் ஜாதகத்தில் பாருங்கள், மிதன லக்கணமாக கூட வச்சுக்கலாம். இந்த ஜாதகத்தை நம்மகிட்ட வருவாங்க, நம்ம சொல்கிற முதல்ல வருவாங்க. மிதன லக்கணமாக இருந்து 5ல் சுக்கரனும் செவ்வாயும் இருந்து அவர் நின்ற நட்சத்திராதிபதி ராகு லக்கணத்துக்கு 12, தனக்கு 5, 8ல் பகை நேசம் அஸ்தகம் பெற்று விட்டது, நேசம் பெற்று விட்டதால் புத்திர பாக்கியம் இல்லை. 5ஆம் அதிபதி நல்லா இருக்குது, புத்திர பாக்கியம் கிடைக்கும் அப்படின்லாம் எடுத்துக்கக்கூடாது. அப்போ மேச லக்கணமாக இருந்தால் 7ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நேசம் அஸ்தகம் பெற்று விட்டால் திருமணம் ஆகாது. திருமணம் பொண்ணு பார்க்கவே போக மாட்டான், விருப்பமே இருக்காது. மீன லக்கணமாக இருந்தால் ஜாதகனுக்கு சுக்கிர திசையோ சனி திசை இருந்தால் மரணத்தை கொடுத்துவிடும். நான் நிறைய பார்த்துருக்கிறேன். ராஜபாளையம், விருதுநகர், திருநெல்வேலி மாவட்டத்தில் நான் நிறைய பார்த்து சொல்லிக்கிறேன். ஏன்னா அவங்களும் பார்ப்பாங்க. மீன லக்கணம் இதே தான். மீன லக்கணம் சுக்கரனும் செவ்வாயும் ராகு நீசம், ராகு செவ்வாய் சம்மந்தப்பட்டிருக்குது.
ஒரு அம்மாவோட ஜாதகத்தை பார்த்து சொன்னேன். இந்த அம்மா ஹாஸ்பிட்டல் இருக்கணும், ஹாஸ்பிட்டலில் ஆகாது எடுத்துகிட்டு போவாங்கன்னு சொல்லியிருப்பாங்கன்னு கேட்டேன் வீட்டுக்காரர்கிட்ட. ஆமாண்டார். அவரும் பார்ப்பார், நம்ம வீடியோவை அவரும் பார்ப்பார். மீன லக்கணத்துக்கு 8ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி 3, 6, 8, 12 பகை நீசம் அஸ்தங்கம் பெற்று இருந்தால் அந்த சுக்கிரன் திசை ராகு புத்தி நடக்கும்போது மரணத்தை கொடுக்கும்னு சொன்னேன். ஆமாம் நாங்கள். அவர் கேட்டார் என்னது ஏதுன்னு. ராகு சம்மந்தப்பட்டா கேன்சர்னேன். ஆமாம் நாங்கள். இறந்துருச்சு, நான் ஒரு குறிப்பிட்ட நாள்னா இறந்துருச்சு அந்த அம்மா. அந்த அம்மா ஜாதகத்தை ஒரு நாளைக்கு போடணும். அந்த அம்மா ஜாதகம் இருக்கு. உங்களுக்கு மீன லக்கணமாக இருந்து இந்த விதியெல்லாம் இப்படி இருந்தால் ஆயுள் பற்றி சொல்லலாம். கும்ப லக்கணமாக இருந்து இப்படியெல்லாம் ஒரு ஜாதகம் வந்தால் குழந்தை பிறந்து 6 மாதம் 3 மாதத்தில் கூட அப்பா இறந்துடுவார். ஏன்னா 9ஆம் பாவத்தில் நின்ற நட்சத்திராதிபதி பகை நீச அஸ்தங்கப்பட்டால் தகப்பனை அடித்து விடும். மகர லக்கணமாக இருந்து இப்படி 10ஆம் பாவத்தில் இருந்தால் எந்த தொழிலுமே செய்ய மாட்டார். இப்போ தொழில் செய்யாத நிறைய பேர் ஊரை சுற்றிட்டு இருக்கிறாங்க. கல்யாணம் இல்லை, குழந்தை குட்டி இல்லை, சும்மாவே சுற்றுவான். கடையில் தொண்டு வேலை செய்வான். இல்லைன்னா பணக்காரன் வசதியானவனுக்கு போய் தொண்டு வேலை கொடுத்துக்கிட்டு செஞ்சுக்கிட்டு ஊரை சுற்றிட்டு இருப்பான். எப்போவுமே 10ஆம் பாவம் ஒரு தொழில் வேலை. 7ஆம் பாவம் சம்மந்தப்பட்ட கூட்டுத்தொழில் முதலாளி ஸ்தானம். அப்போ 10ஆம் பாவத்தில் ஒரு கிரகம் நின்ற நட்சத்திராதிபதி பலன் எழுந்து போயிட்டால் தொழில் இல்லை அப்படின்னு சொல்லலாம். 11 தனுசு லக்கணம் 11ஆம் பாவம் துலாம். அந்த 11ஆம் பாவத்தில் இருந்தால் மூத்த அக்காவா அண்ணன் மூத்த சகோதரர்கள் யாரும் இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லணும். சரி, விருச்சிக லக்கணமாக இருக்குது. 12 சுக்கிரன் செவ்வாய். 12ஆம் இடம் என்ன? கர்மாதிபதி. சுடுகாடு, இறந்த செய்திகள் கேட்குறது. அனாத பணமாக காணா பணமாக செத்து போயிடுவோம். 12ஆம் பாவமும் 8ஆம் பாவமும் கெட்டு போயிடுச்சுன்னா சாதி ஜனம் சொந்த பந்தத்தில் ஜாக மாட்டான். எங்கேயோ அனாதையோ தூரம் போய் செத்து போயிடுவான். எடுத்து அடக்கம் பண்ண மாட்டாங்க. ஒரு ஜாதகத்தில் 8ஆம் பாவம் ஆயிலை குறிக்கும். 12ஆம் பாவம் அவனுடைய இறந்து அவனை எடுத்து அடக்கம் போய் செய்கிறத குறிக்கும். 12ஆம் பாவத்தில் உள்ள கிரகம் பலம் பெற்றிருக்க வேண்டும். 12ஆம் அதிபதி பலம் பெற்றிருக்க வேண்டும். அப்போ தான் ஊரே அழகும், உலகமே தெரியும். அவன் இறந்தானா உலகமே தெரியும். முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா மிதுன லக்கணம். 12ஆம் அதிபதி சுக்கிரன் உச்சம். முதலமைச்சர் இருந்தாங்க, அவங்க செத்தாங்க, லீவே விட்டாங்க. உலகம் ஃபுல்லாக தெரியும். எப்போவுமே 8ஆம் பாவம் உயிர் கொடுக்கும் பாவம், உயிர் போகும் பாவம். அது விடுங்க. இறந்து வெட்டி அடக்கம் பண்ணுறாங்கல்ல, ஊர்வலமாக கொண்டு போகிறாங்க, இன்னார் இறந்துட்டாங்கன்னு சொல்லி அஞ்சலி செலுத்துகிறாங்க. அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா 12ஆம் பாவம் நல்லா இருக்கணும். சரி, லக்கணமே அதே இருந்திருந்தா. இப்போ துலா லக்கணம், லக்கணாதிபதியும் 2ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி லக்கணத்துக்கு 8ல் போய் நேசமாயிடுச்சு. வலுவில்லாத ஜாதகன், ஏமாளி கோமாளி. சந்திரோதயம்னு ஒரு படம் பார்த்தேன். அதில் ஜெயலலிதா பாட்டு போடுவோம். அப்படி ஏமாளிக்கும் கோமாளிக்கும் கல்யாணம் மாதிரி. லக்கணம் கெட்டு போய்ட்டால் ஏமாளி கோமாளிங்க. லக்கணம் எந்த அளவுக்கு பலம் பெறுமோ அந்த அளவுக்கு தான் அந்த ஜாதகனுடைய வேறு தீர செயலெல்லாம் சொல்ல முடியும். லக்கணம் தான் நம்மளுடைய ஆத்மா, ஜீவாத்மா. உடல், உயரம், நிறம், எண்ணம், செயல் எல்லாம் லக்கணம்தான். லக்கணத்தில் உள்ள கிரகம் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தம் பெறக்கூடாது. லக்னாதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தம் பெறக்கூடாது. ராசி சந்திரன் 3, 6, 8, 12 பகை நேசம் அஸ்தம் பெறக்கூடாது. அது மட்டும் இல்லை, சந்தியில் நிற்கக்கூடாது, மிருத்திகை பாகையில் இருக்கக்கூடாது. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் உங்களுக்கு எல்லாத்துக்குமே. சந்தினா என்ன, மிருத்திகை பாகனா என்ன, அதெல்லாம் சொல்கிறீங்க. இதெல்லாம் புரிச்சிக்கிங்க. அப்போ நமக்கு லக்கணம், லக்னாதிபதி, ராசி அதிபதி 3 இப்படியெல்லாம் பலம் இழந்தால் அவர் ஏமாளி கோமாளி. அவனுக்கு என்ன செய்யறோம் ஏது பண்ணுறோம்னு தெரியாது.
எங்கள் ஊர் பள்ளி பக்கம் சொல்லுவாங்க பேசுங்கிளின்னு. அப்போ சொன்னால் 5 5 10 நாளும் 10ம்பான், கொஞ்ச நேரம் கழித்து 15 நாளும் 15ம்பான். லக்கணம் பலம் பெற்றால் மட்டும்தான் அறிவாளி, ஞானி, மகான். லக்கணம் கேட்டு போயிட்டால் கோமட்டை, கூழுமுட்டை. அப்போ இந்த மாரியெல்லாம் கிரகத்தை பார்க்கணும். லக்கணம் துலா லக்கணமாக இருந்து லக்கணத்தில் லக்கணாதிபதி 2ஆம் அதிபதியும் நின்ற நட்சத்திராதிபதி 6 8 12 பகை நேசாஸ்திரம் பெற்றுவிட்டால் அந்த ஜாதகன் ஆளுமை திறமை இல்லாத போயிடுவான், ஏமாளி கோமாளி ஆயிடுவான். 3ஆம் அதிபதியும் கெட்டு போயிட்டால் வாயும் பேச மாட்டான், கோமையாக இருப்பான், ஏமாளியாக இருப்பான், கோழையாக இருப்பான், சோம்பேறியாக இருப்பான். லக்கணம் தான் இவ்வளோ பலனை கொடுக்கும். 12 பாவத்தையும் லக்கணம் தாங்க இயக்கணும். எந்த பாவமும் வந்து லக்கணத்தை இயக்கக்கூடாது. லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி 3ம் பலம் பெற்றால் 11 பாவத்தையும் நம்மளால் இயக்க முடியும். மனைவி கட்டுப்படுவாள், தாய் தந்தை மதிப்பார்கள், பாசமாக இருப்பார்கள், குழந்தைங்க நம்ம மேலே பாசமாக இருக்கும், நமக்கு கட்டுப்படுவாங்க. சுற்றார் உற்றார் உறவினர் சொந்த பந்தம் ஜாதி சனம் எல்லாம் நம்ம மேலே மதிப்பு வச்சுருப்பாங்க. லக்கணம் பலம் பெற்றிருக்கணும். லக்கணம் வலுவிழந்து எந்த பாவம் பலம் பெறுதோ அந்த பாவத்தின் அதிபதி இயக்குவாங்க. உதாரணமாக லக்கணம் பலம் இழந்து போச்சு, 7ஆம் அதிபதி பலம் பெற்று போச்சு, மனைவி உங்களுக்கு ஜாதகனை இயக்குவார். இப்போ அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணுவாங்க, ஆடு மாடு மேய்ப்பாங்க, சந்தைக்கு போவாங்க, வீட்டுக்கு தேவையான செலவு வாங்கிட்டு கூட எடுத்துக்கிட்டு கக்கல்லாம் வச்சுக்கிட்டு வீட்டுக்காரர் முன்னாடி போவார், மனைவி பின்னாடி வருவாங்க. இப்போ லக்னாதிபதி பலமாக இருக்குது, ஆம்பளை தான் போய் எந்தெந்த பொருள் என்னென்ன விலைப்பா, ஒரு பொருள் விலை சொல்கிறான்னு வச்சு எச்சாச்சு ஏப்பா விளைச்சா எச்சா சொல்கிறேன், அந்த பொருள் அந்த கடையில் கேட்டால் அந்த விலை. உதாரணமாக மிளகாய் 1 கிலோ இன்னைக்கு ரேட்டு 200 ரூபா, 4 கடையில் போய் கேட்குறான். ஒரு கடை 200ங்கிறான், 250ங்கிறான், 300ங்கிறான், 150ங்கிறான். ஏன் இப்படியெல்லாம் வித்தியாசம்னு சொல்கிறீங்க அப்படின்னு விவரமாக கேட்டு ரேட்டு பேசி வாங்குவான். லக்னாதிபதி கெட்டு போச்சுன்னா அவன் மிளகா கடைக்காரன் என்ன சொல்கிறான்னு அதுக்கு கொடுத்துட்டு காசு வாங்கிக்குவான். அப்போ இவன் வீக்கை போய்ட்டு 7ஆம் பாவம் நல்லா இருக்குதுன்னு வச்சுக்கிங்க. அப்போ அந்த ஸ்தானத்தில் மனைவி கணவனை பின்னாடி தள்ளிவிட்டு மனைவி போய் நின்று கேட்பா. அப்படி ஜாதகத்தில் 7ஆம் அதிபதி பலம் பெற்றால் மனைவி போய் நின்று பேசுவா. அப்படி இந்தமாரி இந்த ரேட்டு இது கொடுங்க, இல்லைன்னா வேண்டாங்க அப்படின்பா. அப்படி அப்போ கணவன் கூட தான் சும்மா தான் நின்றுருப்பான். அவன் என்ன பேசுகிறாங்க, மனைவி என்ன பேசுகிறாங்க, கடைக்காரன் என்ன பேசுகிறது வாங்கி கொடுத்தா கூட தூக்கிட்டு போவான். இப்போ பார்த்திங்கன்னா சந்தைக்கு போயிடணும், எல்லாருமே சந்தைக்கு போகணும், மார்க்கெட்டுக்கு போகணும். 10 கடையில் பொருள் வாங்குவாங்க, நம்ம வீட்டுக்கு போக முடியாது. இப்போ நம்ம ஒரு ஆள் வச்சுருக்கிறோம், ஜாதகம் பலமாக இருந்தால் மனைவி தூக்கிட்டு வருவோம். அப்படி ஜாதகம் கேட்டு போயிட்டால் மனைவி வாங்கி போட்டு கணவன் தூக்கிட்டு போவான். இது உலகத்தில் நிறைய நடக்குது. சரி, லக்னமும் கெட்டு போச்சு, 7ம் கெட்டு போச்சு. அப்போ இயக்கிறது யார்? 9ஆம் அதிபதி நல்லா இருக்குதா, அப்பா இயக்குவார். சரி, அப்பா காலம் உள்ள வரை வருவானா? வரமாட்டார். அப்பா இருக்கிற வரைக்கும் வருவார். 4ஆம் இடம் நல்லா இருக்குது, அம்மா வருவார். 5ஆம் இடம் வருதா, குழந்தை வந்துருச்சுன்னா குழந்தை பின்னாடி போவாங்க. எங்கள் ஊரில் நிறைய பேர் வந்து அப்பா அம்மா ஏமாளியாக இருப்பாங்க, கொஞ்சம் விவரமில்லாத இருப்பாங்க. குழந்தை நல்லா தான் பிறந்துடும். குழந்தை 15 வருஷத்துலேயே பண்ணையத்தை எடுத்துக்கும், 16 17லேயே விவரமாக பேசும், படிக்க வைப்பாங்க, எல்லாம் பண்ணையத்தையும் பார்த்துக்குவாங்க. இதெல்லாம் நம்ம அனுபவத்தில் பார்த்துருக்குறோம். ஒரு ஜாதகத்தில் எந்த பாவம் பலம் பெற்றிருக்குது அந்த பாவம் தான் அந்த ஜாதகத்தை இயக்கும். இப்போ உதாரணமாக நான் சொல்கிறேன் பாருங்க, துலா லக்னமாக இருக்குதுன்னு வச்சிங்க, லக்னாதிபதி பலம் பெற்றிருந்தால் ஜாதகனை இயக்குவான். லக்னம் பலவீனப்பட்டு 5ஆம் அதிபதி சனி பகவான் பலம் பெற்றால் குழந்தைக்கு தான் இயக்கும் அந்த ஜாதகத்தை, குடும்பத்தையும் குழந்தைக்கு தான் பார்த்துக்குவாங்க. சரி, லக்னமும் பலம் இழந்து 5ஆம் இடம் பலம் இழந்து 7ஆம் இடம் செவ்வாய் உச்சம் பெற்றிருக்குது, அது பலம் பெற்றிருந்தால் மனைவி தான் இயக்குவார். கணவனையும் பார்த்துக்குவா, அப்படி பிள்ளைங்களையும் பார்த்துக்குவா. அப்படி இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்கூலில் கொண்டு போய் ஆம்பளைங்க தான் விடுவாங்க, இப்போல்லாம் பொம்பளைங்களே விடுறாங்க. அங்கே ஸ்கூலில் போய் பணம் கட்டுறது, பேரண்ட்ஸ் மீட்டிங் நடக்கிறது, பெண்களை வராங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க ஜாதகத்தில் குடும்பத்தில் லக்னாதிபதி வீக்காக இருக்கும், பெண்கள் வராங்க. 7ஆம் அதிபதி பலமாக இருக்கும். அப்போ மனைவி இயக்கிறான்.
மனைவிஸ்தானம் நல்லா இருக்குது. அப்போ ஒரு ஜாதகத்தில் 12 பாவம் இருக்குது. 12 பாவத்தில் எது எதெல்லாம் பலம் பெற்றிருக்குது அப்படின்னு பார்க்கணும். எப்போவுமே நமக்கு 6ஆம் பாவம் பலவீனப்பட்டிருக்கணும். எந்த லக்கணத்துக்கும் 6ஆம் அதிபதி 3, 6, 8, 12 பகை நேசம் பெற்றிருக்கணும். சந்தி இலக்கணம், வேதகன் கால் வாங்கி வேதகன் பலம் பெற்றிருக்கணும். இப்படி 6ஆம் இடம் பலவீனம் பெற்று விட்டால் சாதகனுக்கு எதிரி இல்லை, நோய் இல்லை, கடன் இல்லை. லக்கணம் பலம் பெற்றதா உலகத்தில் வெல்லுவான். லக்கணம் தான் பலமாக இருக்கணும். 6ஆம் அதிபதி பலனை இழந்துடணும். மீதி எந்த பாவமும் பலனை இழக்கக்கூடாது. 6ஆம் அதிபதி மட்டும் 0 பாயிண்ட் கூட பெறலாம். இப்போ நாம் ஆதி காலத்தில் நம்ம ஜோதிடர்கள், சித்தர்கள், ஞானிகள், மகான்கள் சொல்லிக் கொடுத்தது தான் நம்ம சொல்கிறோம். லக்னம் பலம் பெறணும்னா லக்னாதிபதி மூலத்திரிகோணத்தில் இருந்தால் 1.25 ரூபாய். நான் சொல்ல, முன்னோர்கள் சொன்னாங்க. பழைய நூல்கள் இருக்குது. லக்னாதிபதி மூலத்திரிகோணத்தில் இருந்து அது கேந்திர திரிகோணமாக இருந்து லக்கண சுபரோ பொதுவான புத்திரகாரன் குருவோ சுபரோ பார்த்தால் அந்த ஜாதகம் பலம் பெறும் 1.25 ரூபாய். இப்போ 1.25%, 125% வச்சுக்கிங்க. ஆனால் அந்த காலத்தில் 1.25 ரூபான்னு தான் சொன்னாங்க. உச்சம் பெற்றா 1 ரூபாய், ஆட்சி பெற்றா 75 ரூபாய், நட்பு பெற்றா 50, சமம் பெற்றா 25, பகை பெற்றா 15, நீசம் பெற்றா 10, அஸ்தகம் பெற்றா 0. இப்படி தான் ஒவ்வொரு பாவத்தின் அதிபதியை பார்க்கணும். இதுதான் பலம். இப்படி பலமான இடத்துல இருந்து கூட அது 3, 6, 8, 12 இருக்கக்கூடாது. இப்போ லக்னாதிபதி மகர லக்கணம், லக்னாதிபதி சனி பகவான், 2 லக்கணம் மூல திரிகோணத்தில். ஆனால் சந்தியில் இருக்கக்கூடாது. இல்லை, மகரத்தை விட்டு கும்பத்துக்கு நுழையும் போது கும்பத்தில் 1 டிகிரிலேருந்து 0 டிகிரிலேருந்து 1 டிகிரி இருக்கக்கூடாது. 29, 30 கடைசியில் இருக்கக்கூடாது. சந்தியில் இருக்கக்கூடாது. மிருத்தி பாகையில் இருக்கக்கூடாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி 6, 8, 12 பகை நீசம் அஸ்தகம் பெறக்கூடாது. வேதகன் கால் வாங்கக்கூடாது. அப்போ நம்ம மூலத்திரிகோணத்தில் இருந்தாலும் இதெல்லாம் பார்த்துக்கணும். அப்போ மூலத்திரிகோணத்தில் இருந்த போதும் 1.25 ரூபம் பெற்றாலும் இந்த நான் சொன்ன இடத்துல இருக்கக்கூடாது. அப்போ அங்கேருந்தால் பலனை இழந்துடும். உதாரணமாக துலா லக்கணம், 5ஆம் அதிபதி சனி பகவான் 5லே இருக்கிறார், சென்றாக இருக்கிறார். சந்திக்கு போகல, மிருத்தி பாகையில் போகல, வேதம் கால் வாங்கலை. அவர் நின்ற நட்சத்திராதிபதி பலமாக இருக்கிறார். உதாரணமாக சதயத்தில் இருக்கிறார். துலா லக்கணம், சதயம் 1ஆம் பாதத்தில் சனி பகவான். அந்த ராகு 3ல், அது சுக்கரன் உச்சம் பெற்றிருக்குது. அப்போ அவனுக்கு பிறக்கிற குழந்தை மிக பிரமாண்டமாக, மிக அறிவுபூர்வமாக, மிக சிந்தனையாக வீரனோட பிறக்கும். அப்போ அந்த குழந்தை பலமாக இருக்குது. அவனுக்கு பிள்ளைங்கள்லாம் நல்லா இருக்கும், தெளிவாக இருக்கும். இப்படி தான் நீங்கள் ஒவ்வொரு பாவத்தின் அதிபதியை நம்ம சொன்னோம் இல்லையா, மூலத்திரிகோணத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்னு. இப்படி மூலத்திரிகோணம் உச்சம் பெற்றிருக்குதா, ஆட்சி பெற்றிருக்குதா, நட்பு பெற்றிருக்குதா, சமம் பெற்றிருக்குதா, பகை நேசம் இருக்குதா அப்படி பார்த்து அந்த பாவம் பலம் பெற்றிருக்குதுன்னு பார்த்து சொல்லணும். லக்கணம் தான் மெயினாக இருக்கணும். லக்கணம் பலம் பெற்றிருக்கணும். அப்போ தான் அந்த ஜாதகன் இயக்கம் நல்லா இருக்கும். உலகம் ஃபுல்லாக விஷயம் தெரியும், ஆளுமை திறமை இருக்கும், செயல்படுவார். அதையும் பார்த்துக்கணும். அடுத்தது இன்னொன்று பார்த்துக்கணும். லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகமும் லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகமும் பலமாக இருக்கும். ஆளுமை திறன் படைத்தவன் உலகத்தில் ஏதோ ஒரு சாதனை படைச்சே தருவான். ஆமாங்க. உதாரணமாக கடக லக்கணம், லக்னாதிபதி சந்திரன் 2லே இருக்கிறார். அப்போ சந்திரன் 2 வந்து அந்த சந்திரனுக்கு வீடு கொடுத்த சூரியன் 2லே இருக்கணும், ஆட்சியாக இருக்கணும். இப்போ சந்திரன் சூரியன் நின்ற நட்சத்திராதிபதி. இப்போ உதாரணமாக அங்கே சுக்கரன் கால் இருக்குது. சுக்கரன் பூரா 1, 2, 3, 4 இருக்குது. அந்த சுக்கரன் 4ல் ஆட்சியில் இருக்கணும். அப்போ பலம் பெற்றுக்கிறார். லக்னாதிபதி பலம் பெற்றுக்குது. லக்னாதிபதி வீடு கொடுத்த கிரகம் பலம் பெற்றுக்குது. அப்போ லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம், கால் கொடுத்த கிரகம் பலம் பெற்றால் அவன் உலக சாதனை படைப்பான். உலகம் ஃபுல்லாக பேர் புகழ் தெரியும்.
அப்போ இந்த மாதிரி எல்லாம் பார்த்து தான் ஆய்வு சொல்லணும். அப்போ இந்தமாரி நம்ம பார்க்கணும், ஜாதகத்தை தெளிவாக பார்க்கணும். ஒரு ஜாதகன் பலமாக பலவீனமா, ஓமை இல்லையா, வீரம் இருக்குதா, வீரம் இல்லையா, இதெல்லாம் ஆராய்ச்சி பண்ணி நம்ம ஒரு ஜாதகத்துக்கு நிலைநாட்டி நிறைய சொல்லணும். இப்படியெல்லாம் சொல்லணும் அப்படின்னு சொல்லி எம்கேஎஸ் அஸ்ட்ரோடி பார்க்கறது கொண்டு உள்ள ஜோதிடர்கள், ஜோதிட ஆராய்ச்சியாளர்கள், ஜோதிடம் பார்க்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் சொல்லி மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை இப்போ விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.